சந்தேகத்தை ஏற்படுத்திய அண்ணாமலை உறுதிப்படுத்திய தாவேக அமைச்சர். ஆட்சி முடியும் போது திமுக செய்த செயல். வீத லீடர் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவிக்கையில், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த 3 மருத்துவக் கல்லூரிகள் தற்போது நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்தை பெற்றுள்ளதால் இந்த கல்வியாண்டிலேயே 650 மருத்துவ கல்வி இடங்கள் மாநில ஒதுக்கீட்டிலிருந்து விலகி இருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாகும். இதனால் 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கல்வி கனவோடு இருக்கும் அரசு பள்ளி மாணவர்களே முதலில் பாதிக்கப்படுவார்கள். மேலும் இந்த கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் குறைந்தபட்சம் 4 மடங்கு உயரக்கூடும். நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றுள்ள கல்லூரிகளான செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 250 இடங்கள் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் 400 இடங்கள் ஆகிய கல்வி நிறுவனங்களை யார் நடத்தப் போகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ரகசியம். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இந்த 3 கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெறுவதற்காக எந்தவிதமான தடையில்லா சான்றிதழையும் வழங்கவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்ட மறுப்பு கடிதம் குறித்தான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. ஆனால் பல்கலைக்கழக மானியக்குழு UGC ரெகுலேஷன்ஸ் 2022 5.21 மற்றும் 5.22 விதியின்படி இணைப்பு பல்கலைக்கழகம் 60 நாட்களுக்குள் எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டால் மாநில அரசுக்கும் இணைப்பு பல்கலைக்கழகத்திற்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பல்கலைக்கழக மானியக்குழு கருதி நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை வழங்க முடியும். இந்த நிலையில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி இரண்டுக்கும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தடையில்லா சான்றிதழ் வழங்கவில்லை என்று கூறியுள்ளது. எனவே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரியின் விண்ணப்பத்தை முந்தைய திமுக அரசு 60 நாள் காலக்கெடு முடியும் வரை திட்டமிட்டு கண்டுகொள்ளாமல் இருந்ததா என்ற முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த விவகாரம் குறித்து தற்போதைய தமிழக வெற்றிக்கழக அரசு முழுமையான விசாரணை நடத்தி வேண்டுமென்றே நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவ கல்வியை குறைந்த கட்டணத்தில் பெற வேண்டும் என்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவை, எதிர்காலத்தை நிர்வாக அலட்சியம் மற்றும் யாருடைய சுயநலத்திற்கும் பலிகடாவாக்க அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் அண்ணாமலை குறிப்பிட்ட விஷயங்களை உறுதிப்படுத்தும் விதத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசிய வீடியோ ஒன்று பகிர்ந்த அண்ணாமலை, தமிழகத்தைச் சேர்ந்த 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்ற விவகாரத்தில் மாணவர்களின் பாதிப்பு குறித்து நாங்கள் குறிப்பிட்ட அதே தகவல்களை இன்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் கூறியிருக்கிறார். எங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதற்கு அவருக்கு நன்றி. மேலும் தமிழக அரசு நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்த அண்ணாமலை, எனவே இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி தவறுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கடந்து செல்ல முடியாது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.